ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து 2 லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ட்ராப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்கேல் வச்சு சென்டிமீட்டரை மெஷர் பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும், பார்க்குறக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இங்கேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம க்ராஸாக தான் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? கீழே வரும்போது ஒரு லாக், இந்த பக்கம் ஒரு லாக். ஓகேவா? இந்த பக்கம் வந்து ஒரு லாக். நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ராஸாக ஃபஸ்ட்டு கொண்டு போன ஸ்டிச்சை கொண்டு போய் இங்கே ஸ்டிச் போட்டுட்டு இங்கே கீழே கொண்டு வந்து இந்த பக்கம் கீழே வரும்போது இந்த பக்கம் ஃபில் பண்ணுறேன், மேலே வரும்போது இந்த பக்கம் ஃபில் பண்ணுறேன். இந்த லைன் மாதிரி ஃபில் பண்ணுவேன். பாருங்கள், இந்த பக்கம் கீழே வந்து அந்த லைன்லேயே தான் கீழே வந்து ஒரு லாக்கு. ஓகேவா? நான் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜரி த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் ஜரி பீட் ஒர்க் எல்லாமே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜரி வச்சு இந்த ஸ்டிச்சஸை போடக்கூடாது. அதுக்குன்னு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதாவது செயின் ஸ்டிச் போடுறது, அந்த மாதிரி பார்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிக்கலாமே தவிர ஸ்டிச்சஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜரியில் போடக்கூடாது. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் தான் போடணும். உங்களுக்கு எந்த இடத்துல நான் ஜரி சொல்கிறேங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கீழே மாட்டி வரல, கட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நீடிலேருந்து த்ரெட்டை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கூட அது நல்லா அழகாக தான் வரும். நீங்கள் அது கூட போராடி அதை நூல் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? அதை நீங்கள் இப்படி கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் பண்ணினீங்கனாலே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த த்ரெட்டு கட் ஆகிரும், சில்க் த்ரெட்டுங்கிறனால. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அப்படியே அடுத்ததை ஒர்க் பண்ணுறேன். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தெரியுதா? ஸோ இது வந்து டைப் 1. ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? மேலே போகும்போது நான் அந்த ரைட் ஹேண்ட் சைடும், கீழே வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மேலே போகும்போது லெஃப்ட் சைடும் ஒர்க் பண்ணிக்கலாம், கீழே வரும்போது நீங்கள் ரைட் சைடும் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிற பாருங்கள். இப்போது நான் வந்து மேலே போகும்போது இந்த பக்கம் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்படி கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேவா?
நான் வந்து இந்த பக்கம் ஒர்க் பண்ணனால நான் கீழே இந்த பக்கம் ஒர்க் பண்ணுறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. என் கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு சரி த்ரெட்டை பற்றி சொல்லியிருந்தேன்ல, சேம் இதே மாதிரி தான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். சரி த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டு சிங்கிளாக தான் போடணும். சில்க் த்ரெட் மாதிரி டபுளெல்லாம் போடக்கூடாது. சிங்கிளாக போட்டுட்டு நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சரியில் கொடுக்கக்கூடாது இந்த ஸ்டிச்சை. நான் உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், கீழேயும் அதே மாதிரி நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் சரியில் தான் கொடுக்குறேன். ஓகேவா? அவுட்லைன் கொடுக்கறக்காக தான் நான் சரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சரியிலேயே நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு போடக்கூடாது. ஓகேவா? இப்போ உள்ளேயும் போடணும் ஸ்டிச்சஸ். கொஞ்சம் பெருசாகவே போடுங்க, ஏன்னா அப்போ தான் பார்க்குறக்கு உள்ள அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக போட வேணாம், கொஞ்சம் பெருசாக போட்டு ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், போட்டாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன ஷேப்ஸுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த ஷேப்பு. ஸோ ஒரு ஃப்ராக் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்லேயும் நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹிப்லேயும் ஒர்க் பண்ணணும். இந்த ஃப்ரில்லையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஒர்க் பண்ணணும்னா இப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இப்படி க்ராஸாக ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். இதுலேயும் ஒர்க் பண்ணணும், இதுலேயும் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுலேயும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ஓவராலாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.